திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கோவில் உளவார பணிக்கு சென்ற இளம்பெண்ணுக்கு அர்ச்சகர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் அர்ச்சகர் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பாலியல் தொந்தரவு அளித்த அர்ச்சகர் தியாகராஜன் மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் அர்ச்சகர் தலைமறைவாகியுள்ளார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோபிநாத் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். கோபிநாத், கோவில் அர்ச்சகர் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பஜார் பகுதியில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோவிலில் அர்ச்சகராக தியாகராஜன் என்பவர் பணியாற்றி வருகின்றார். இவர் அதே கோவிலில் உழவர் பணி மற்றும் தூய்மை பணிகளை மேற்கொள்வதற்காக வந்த பெண்ணிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாக அப்பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி கடந்த 1 வருடங்களாக ஏமாற்றி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து அப்பெண் அர்ச்சகர் தியாகராஜன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். எஸ்பி ஸ்ரேயகுப்தா உத்தரவின் பேரில் ஆம்பூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் கோவில் அர்ச்சகர் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள அர்ச்சகர் தியாகராஜனை போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் தலைமறைவாக உள்ள அர்ச்சகர் தியாகராஜனுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் உள்ள நிலையில் இதேபோல் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வேறு ஒரு பெண்ணிடமும் பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததாக கூறி ஆம்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் அறநிலைத்துறை அவப்பேறு ஏற்படுத்தும் திருக்கோவில்களில் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்களுக்கு பக்த கோடிகளுக்கும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தி உள்ளது என்று மேலும் இது குறித்து 3 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அறநிலைத்துறை செயல் அலுவலர் அர்ச்சகருக்கு நோட்டீஸ் அனுப்பி உள்ளதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இந்த அர்ச்சகர் குறித்து ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகளில் வெளியான செய்திகள் மற்றும் அவர் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ள சம்பவங்கள் புனிதமாக இந்த சக்தி வாய்ந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மத்தியில் அச்ச உணர்வு ஏற்படுத்தும். எனவே அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஆம்பூர் ஆன்மீக பேரவை சார்பில் கோவில் நிர்வாகத்திற்கு மனு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் பெண்கள் மாணவ மாணவிகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வரும் சம்பவம் விளம்பர திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்து வரும் நிலையில் இந்த விளம்பர திமுக ஆட்சியில் கோவிலுக்கு செல்லும் பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபிநாத்.